ஒரு ஊர்ல 4 பேர் இருந்தாங்களா அண்ணன் தம்பிங்க. 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 4 பேருக்கு குழந்தைங்க இருக்கு. ஒரு பையன் வச்சுக்கோங்க. முதல் அண்ணன், அடுத்த ஒரு அண்ணன், அடுத்த ஒரு அண்ணன், அப்புறம் 4வது. முதல் 3 அண்ணனுக்கு பசங்களுக்கெல்லாம் படிச்சு முடிச்சு எல்லாம் வேலைகளெல்லாம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. 4வதா இருக்கிற ஒரு தம்பி, கடைசி தம்பி, அவங்களோட பையன் 11வது படிக்கிறார். சரி 11வது படிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நம்ம 3 அண்ணன்கிட்ட கேட்போம். அவங்க நல்லா குழந்தைகளை வளர்த்தி செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அறிவுரை கேட்போம். அடுத்து 12வது வருது, காலேஜ் வருது, என்ன படிக்க வைக்கலாம், என்ன ஏதுன்னு கேட்கலாம். முதல் அண்ணன்கிட்ட போறார். முதல் அண்ணன்கிட்ட போய் கேட்கிறாரு, அண்ணே இந்த மாதிரி என் பையனை நல்லா வளர்த்தி செட்டில் பண்ணு, என்னென்ன பண்ண அப்படின்னா, தம்பி என் பையனை நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போட்டேன். சூப்பரா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறான், நல்லா கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் காலேஜும் இங்கிலீஷ் ஸ்ட்ரிக்டா பேச வைக்கிற காலேஜில் போட்டேன். நல்லா ஸ்ட்ரிக்டா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வெளியில வந்து அவனோட இங்கிலீஷ் திறமையினால உடனடியாக அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கை நிறைய சம்பாதிக்கிறான், காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் உன் பையனுக்கு வேலை கிடைக்கும். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா நல்ல இங்கிலீஷ் பேசுறதுல சேர்த்து விடுங்கிறாங்க. ஒரு ரைட், அண்ணன் நல்லா விவரமா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு 2வது அண்ணன் கிட்ட வர்றான். 2வது அண்ணன் சொல்றாரா, தம்பி இந்த படிப்பு கிடிப்பு இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுப்பா. எதுக்கு படிப்பு? என் பையனை படிக்க வச்சேன், 12வதோடய நிறுத்திட்டேன். தேவையில்லாமல் காலேஜுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி இதெல்லாம் நடக்கிற காரியமாக, லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு 12வதோடய நிறுத்திட்டு என் தொழிலை பூரா கற்றுக் கொடுத்துட்டேன். தொழில் கல்வி தான்ப்பா முக்கியம். தொழிலை சூப்பராக கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவன் ஜாம்னு தொழில் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறான், காரு மங்களாம் செட்டில் ஆயிருக்கிறான். இதை பண்ணு. இப்போ 11வது இருக்கான பையன், 12ஓட நிறுத்திடு, காலேஜாவது 1வது உட்காந்து பக்கத்தில் உன்னை பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு தொழில் கற்றுக் கூட, அப்போ தான் அவங்க முன்னேறுவாங்க. போய் 3வது அண்ணன்கிட்ட போன அவர் சொன்னாரா, தம்பி நான் நேராக இங்கே படிக்க வச்சேன், அடுத்து மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன். அங்கே படித்து முடிச்சுட்டு டாலரில் சம்பாதிக்கிறான்ப்பா என் பையன், அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறான். வருஷத்துக்கு 2 மாதம் என்னை கூப்பிடுவான். அங்கே இருக்கிற ரோடு என்ன, தண்ணி என்ன, காற்று என்ன, நம்மளாம் இந்த குண்டு சட்டுக்குடியே குதிரை ஓட்டிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்காகாது தம்பி, நீ படிக்க வைக்கிறேன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடு, டாலரில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இப்போது இவங்க 3 பேர் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே, ஏன்னா 4வது தம்பி நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன நம்ம பண்ணி சரி வர ஒன்று நடந்துருச்சுன்னா அதுதான் சரி, அதுதான் உண்மை அப்படின்னு பிடிச்சிக்குவோம். முதல் ஆளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேசினாதான். அப்போ இங்கிலீஷ் பேசாதவங்க யாரும் வாழ்க்கையில வளரலைன்னா வளர்ந்துருக்காங்க. 2வது ஆளை பொறுத்த வரைக்கும் படிப்பு முக்கியமில்ல, தொழில் தெரிஞ்சா போதுதான். படிப்பு இல்லாமல் தொழில் பண்ணி எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னேறிருக்காங்க, அது மிகப்பெரிய பொய். கண்டிப்பா படிப்பு வேணும். 3வது ஆளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா இருந்தால் தான் டாலரில் சம்பாதிக்க. நம்ம நாட்டில் வெளிநாட்டை விட பட்டையை கிளப்பிட்டு சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆனவங்களா இருக்காங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன அவங்க பண்ணி அது மூலமா அவங்க வெற்றி கண்டாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புறாங்க. அப்ப இங்க உண்மைங்கிறது என்ன? நம்புறது மட்டும் இல்லாம, இப்ப சப்போஸ் இப்ப முதல் ஆள் போயிட்டு இருக்கிறாரு, ஒரு கல்யாணத்தில் ஒருத்தரை பாக்குறாரு, பார்த்தா ஏப்பா உன் பையன் இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணான்னு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அவங்க மேல திணிக்க பார்ப்பார். 2வது ஆள் அவருக்கு தெரிஞ்ச உண்மையை திணிக்க பார்ப்பார். 3வது ஆள் அவருக்கு தெரிஞ்ச உண்மையை திணிக்க பார்ப்பார். ஆக மொத்தம் நீங்க இறந்து போனா 30 நாள்ல 98% 99% மக்கள் உங்களை மறக்க போறாங்க. அதையும் தாண்டி நீங்க செய்யற வேலையில இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்றதும் அவங்களுக்கு நடந்த உண்மை. அது உங்களுக்கும் உண்மையாக இருக்குமா என்றால் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்ப 4வது தம்பி என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் கேட்டுக்கணும். கேட்க வேண்டாம்னு சொல்ல, நமக்கு எது சரி, நம்ம பையனுக்கு எது சரி, நம்ம பையனோட வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு அவர் வகுத்து திட்டமிட்டு பண்ணணும்.